மொழி ஆதிக்கத்தையும் ஒரே கலாச்சார அரசியலையும் தமிழக மக்கள் தொடர்ந்து நிராகரித்துள்ளனர். இந்த தேர்தலிலும் அதே மக்கள் மீண்டும் நிரூபித்துள்ளனர். பெரிய கனவுகளுடன் தமிழகத்தில் காலூண்ட முயன்ற பாஜக இன்று ஒற்றை உறுப்பினராக மட்டுமே இந்த அவையில் உள்ளது. அதுவே தமிழக மக்களின் தீர்ப்பு. மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் தான் எஜமானர்கள் என்று பெருந்தலைவர் காமராஜர் கூறியதை இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? எளிமை, நேர்மை, அதிகாரத்தை அல்ல, மக்களை மையமாக கொண்ட ஆட்சி. கல்வி இல்லாத குழந்தை இருக்கக்கூடாது என்று பள்ளிகளை திறந்தவர் காமராஜர். பசி இருந்தால் கல்வி வராது என்று மதிய உணவு திட்டத்தின் விதையை விதைத்தவர் காமராஜர். அதிகாரத்தில் இருந்த போதும் ஆடம்பர வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காமல் மக்கள் மனதில் வாழ்ந்த தலைவர் காமராஜர். அதனால்தான் இன்று வரை அவர் பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். இன்று இந்திய அரசியலில் மிகப்பெரிய சவால் என்னவென்றால் வெறுப்பு அரசியல். மதத்தின் பெயரால் மக்களை பிரிப்பது, மொழியின் பெயரால் மக்களை பிரிப்பது, சமூகங்களுக்குள் பகையை உருவாக்குவது, இவை இந்தியாவின் ஆன்மாவுக்கு எதிரானவை.